இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பாயாசம் தான் செஞ்சுருக்கோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டாலே நாக்கில் எச்சை ஊறுற மாதிரி ஒரு பாயாசத்தை எப்படி நம்ம செய்யலான்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால் பாயாசம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சொம்பு தண்ணியாட்டம் ஊற்றி வச்சுருக்கிறேன், காயட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடை சட்டி சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஜவ்வரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா சடன்னு பொரியணும். நல்லா பொரிஞ்சதுனால தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி கலர் மாறுதுன்னு. நல்லா வெள்ளை கலராக மாறும். கண்ணாடியாட்டு இருக்கிறது வெள்ளை கலராக வரும். அது நல்லா பொரியுதுன்னு அர்த்தம். நல்லா கடுகு மாதிரி சடன்னு பொரியணும். இப்போ பாருங்கள், கண்ணாடியாட்டு இருந்தது ஃபுல்லாக அப்படியே நல்லா வெள்ளை கலராக மாறிடுச்சு. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுட வச்சுக்கிறேன். அதையும் இந்த பக்கம் சுட வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதை எடுத்து அதுக்குள்ளே கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுக்கிற ஜவ்வரிசி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. இதை அதில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வைக்கிறோம். நல்லா 2 ஸ்பூன் நெய். அதில் சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். நான் சேமியா உடச்சி விட்டுட்டேன். எப்படி ஜவ்வரிசி வெள்ளையாக கலர் மாறிச்சோ அதேமாதிரி சேமியாவும் கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கலாம். நான் நெய்யில் தான் வறுக்கிறேன். இது கடலை நெய்லாம் வறுத்தோம்னா அந்த எண்ணெய் ஃப்ளேவர் அடிக்கும். அதனால தான் நெய்யில் வறுக்கிறோம். ஒரு நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் வறுத்து போட்டுக்கலாம். நல்லா செவக்கணும். அதே சமயம் கருகிடவும் கூடாது. பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சேமியாவுக்கு சேர்த்திக்கலாம். சேமியாவை ஜவ்வரிசியில் கொட்டிக்கலாம். ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்குது. ஜவ்வரிசி இந்த 3/4 பதம் வெந்துருச்சு. சேமியாவும் சீக்கிரம் வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையை எண்ணெயில் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சேமியாவுக்கு 2 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கிறேன். அதனால் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கக்கூடாது. 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முந்திரி 2 உடச்சி வச்சுருக்கிறேன். இதே திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரணும். பாருங்க, நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி செவந்துச்சு, திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. பாருங்க, ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 காய்க்கு மேலே எடுத்து அதை போட்டுக்கலாம். பாருங்க, ஜவ்வரிசி வெந்துருச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை நல்லா கரையிடும். ஒரே ஒரு பிஞ்ச், ஒரே ஒரு சிட்டிகை தூள் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு துளியோன்னு போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜவ்வரிசியெல்லாம் பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இந்த நெய்யோடு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்த்து ஒரு கொதி வந்தால் வேணுங்குது. நான் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பால் அதில் கலந்துட்டு போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து பால் நிறைய சேர்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அது வந்து ஜவ்வரிசி சேமியெல்லாம் போட்டிருக்கனால அப்படியே ஆறுச்சுன்னா கட்டியாயிரும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி நான் செய்கிறேன். இது ஆறும்போது பார்த்திங்கன்னா கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சோம்னா தான் கரெக்டாக குடிக்கிற பாத்துக்கு வரும். நல்லா அது கொதி வரட்டும். நச்சு பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. எல்லா பொருளும் கிட்ட எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயெல்லாம் தட்டி வச்சு எல்லாமே நெய் எல்லாமே கிட்ட வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பால் மட்டும் ஒரு கொதி வந்தால் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் ரெடி. பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆறிடுச்சுன்னா இன்னமே கெட்டியாயிரும். நான் வந்து இப்போ உங்களுக்கு சூடாக காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா அதாவது பாயாசம் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அம்மா செஞ்சு கொடுத்த பாயாசம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நெய்யோட ஃப்ளேவர் பால் எல்லாம் மிக்ஸ்ட் ஆகி ஒரு கேரமலைஸாக இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.